வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவர் இந்த 4வது மாதத்திலே இந்த 6ஆம் தேதியிலே இந்த மாலை வேளையிலே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அழாதே. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ அழாதே. ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று தெரியலையே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை வருகிறது என்று தெரியலையே, ஏன் குந்தி குந்தி போகிற நிலைமை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்று தெரியலையே, இப்படி திரும்பி பார்த்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற்றுக் கொள்வது என்று தெரியலையே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல, என்னை விசாரிக்க ஆள் இல்ல, என்னுடைய வாழ்க்கைய எனக்கு தைரியத்தை கொடுக்க ஆள் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்துல யாரும் இல்லாத பொழுதோ தன்னுடைய அறைக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையில தூங்கும் பொழுது இரவு நேரத்திலே உன்னுடைய கண்ணீரை தலையாணில நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு மகளே மகனே நீ அழாதே என்று கர்த்தர் வாக்குப்பட்டார். யாரெல்லாம் கைவிட்டார்களோ அந்த மகன் மரித்து விட்டான். ஜனங்கள் எல்லாம் ஆறுதல் கொடுக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் அவளிடத்திலே வந்து ஸ்தோத்திர ஆறுதல் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த ஆறுதல் அவளுக்கு போதுமானதா இருக்கவில்லை. சில உறவினர்கள் இருக்கும் பொழுது, சில சொந்தக்காரர்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் குடும்பத்துல நடக்கும் என்றால் அந்த காரியம் முடிகிறது வரைக்கும் உங்களோடு கூட இருப்பாங்க. ஆனா அந்த காரியம் முடிந்த பிறகு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம், எங்க அப்பா மரித்த பிறகு எங்களை விசாரிக்க ஆள் இல்ல, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, எல்லா உறவினர்கள் கைவிட்டுட்டாங்க. அன்பாய் பேசினவங்க எல்லாம் இன்றைக்கு இல்ல, தலை குனிந்து நிற்கிற நிலைமை இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நான் தேடி போல அவர் என்னை தேடி வந்து ரட்சித்து, எந்த இடத்தில் அவமானமாக நின்றோமோ, எந்த இடத்துல ஜனங்கள் அவமதித்தார்களோ அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அநேக இடத்துல கர்த்தர் என்னை ஸ்தோத்திர வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை கொள்வதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மகன் மரித்து விட்ட பிறகு அந்த இயேசு வந்து அவனை பார்த்து சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, அவள் மேல் மனதுருகி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருகி சொல்றாரு, நீ அழாதே. உன் வாழ்க்கையை குறித்து நீ அழுது கொண்டிருக்கலாம், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து அழுது கொண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நடந்த சம்பவத்தை குறித்து நீ அழுது கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க நேசிக்கிற ஜனங்க உங்களை கைவிட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி அதை குறித்து அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அழாதே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுங்க. ஆண்டவருடைய ஸ்பெஷலா என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க, அந்த ஆறுதலுக்கான பலனை அவர்களால கொடுக்க முடியாது. எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் யார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி ஸ்தோத்திரம், அந்த பாடையை, அந்த வாலிபன் அந்த பாடையை தொட்ட மாத்திரத்துல அந்த மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு கூட இருந்து செத்துட்டாங்க. அடக்கம் பண்ணது கொண்டு போறாங்க. அவனை இயேசு சுகப்படுத்தினார், அவனை உயிராக்கி அந்த மகளிடத்திலே கொண்டு போய் கொடுத்தான். இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது என்றால் அவள் மேல் இயேசு மனதுருகி. சிலவங்க மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் இருக்க வேண்டும். அவருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சில நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாக ஸ்தோத்திர கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி, உங்களை விட எனக்கு வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி, இந்த நெருக்கத்திலிருந்து நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் மேல் விசுவாசத்தை வைத்து கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள் என்று சொல்லி, அதே போல ஒரு காலம், ஒரு நேரம் வரும் பொழுது, அவருக்கு ஏற்ற ஒரு காலம் வரும் பொழுது, அந்த நேரத்துல எந்த இடத்திலிருந்து நாம் அவமதிக்கப்படுகிறோமோ அதே இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சில
சில நேரத்துல துக்கம் வரும் பொழுது நான் மனுஷனை தேடி போய் அவங்க முன்பாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அவங்களால ஆறுதல் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அவர்களால் ஆறுதல் சொல்ல முடியுமே ஒழிய அந்த காரியத்திலிருந்து அவங்களால விடுதலை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் மனிதனிடத்துல போய் அழாதபடிக்கு தேவ சமூகத்திலே உங்களுடைய வீட்டிற்குள்ள உங்களுடைய ஜப அறைகளை உட்கார்ந்து கரங்களை உயர்த்தி, இவ்வளவு பெரிய நெருக்கம் இருக்கிறது ஆண்டவரே, எல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க, நீ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பார்த்து கூப்பிடுதும் பொழுது அவர் இறங்கி வருகிறவராக